மக்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தொட்டு முழுமையான தகவல்களை பதிவு செய்ய போகிறோம். நம்மளால் முடிஞ்சளவு இந்த பிரச்சனையில் ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்துறது தான் என்னுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்மணி மேலே ஒரு தப்பான ஒரு பின்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை உடைக்கணும். அதான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அரக்கோணத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாணவி பாதிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முந்தைய திருமணத்தை அடிப்படையாக வச்சு இந்த பெண்ணே தப்பான பொண்ணு அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா ரெட்ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்க அந்த தப்பான பின்பத்தை தயவு செய்து கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா 27 நிமிஷத்துலேருந்து 31 நிமிஷம் வரைக்கும் யார் பார்த்தாலும் மனசு உடஞ்சிரும். ஏன்னா அந்த சகோதரி என்ன பேசியிருப்பாங்கன்னா, சமுதாயமாக நம்ம தோத்துட்டங்க, என்னோட நீதியை உறுதி செய்கிறதுக்கு இன்னும் நான் போய் எங்கே போராடணுங்கிறது தெரிலங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தயவு செய்து வெளியே வராதிங்க, பாதிக்கப்பட்ட பெண்மணியாக நான் சொல்கிறேங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் இருக்குது. பார்த்தீங்களா, சமுதாயமாக நம்ம தோத்து இதுக்கு மேலே கட்சி பேதம் பார்த்துக்கிட்டு நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுங்கிற அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் இவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத நம்மளுடைய இயலாத்தன்மையை தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பெண் மேலே ஒரு தவறான பின்பம் கட்டமைக்கப்படுது. அந்த பின்பத்தை இந்த வீடியோட நொறுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்கிற ஒரு கருத்து. ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு ஊடகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண். பொள்ளாச்சி விஷயத்தில் திமுக கிரெடிட் எடுத்துக்கிச்சுங்கிறதுக்காண்டி இந்த அரக்கோண பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிறது டிஎம்கே ஐடிவிங்கோட பெரிய வாதமாக இருக்குது. டிஎம்கேவை சேர்ந்தவங்க பெருசாக நம்புகிற ஒரு பொய்யா இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை தப்பான பொண்ணுன்னு சொல்கிறீங்களா, அந்த பொண்ணு எப்போ மீடியாவுக்கு வந்துச்சுங்கிற அந்த கேள்வியை நீங்கள் தேடி போனாவே இந்த வார்த்தையை பதிவு செய்ய மாட்டீங்க. இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 31/1/2025 பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகுது. திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமா அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா அறிமுகமாகறாங்க. அதாவது இந்த பெண்ணோட ஒரு பெண் படிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவர் மாமா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுற வேலையை அவர் பார்த்துருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டோட மாமா அப்படிங்கிற முறையில் மாமா அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த பொண்ணும் சில விஷயத்தை பேசியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனிதரோட அந்த யதார்த்த உண்மை தெரிய வச்ச பிறகு விலகி வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. விலக முடியாமல் தொடர்ச்சியான தாச்சலை சந்திச்சதுனால தான் அந்த பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண டாச்சல் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் பெரிய வக்கீல்மா, உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன், உன்னுடைய பர்சனல் இஷ்யூலாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுமா, ஏன்னா விவாதத்துங்கிறதுலாம் ஈஸியாக நடக்குமா அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதான் காலேஜ் முடிச்சுட்டே 3வது இயர் தானே படிக்கிற, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டு ஊர் முழுக்க பின்னாடி அலைஞ்சு அந்த பொண்ணை மன உளைச்சலாக்கி ஒரு கட்டத்தில் நம்ப வச்சு தாலி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை பார்த்ததுனால அந்த பெண் நம்பி ஏமாந்துட்டோன்னு சொல்லி தெரிஞ்சு ஒதுங்கி போகிற பொண்ணை ஒதுங்க விடாமல் தொடர்ச்சியாக போட்டு அடித்ததுனால, தொடர்ச்சியாக போட்டு துன்புறுத்ததுனால, தொடர்ச்சியாக போட்டு தன்னால் முடிஞ்ச அத்தனையும் இந்த தெய்வ செயல் அப்படிங்கிற அந்த சைக்கோ செஞ்சதுனால தான் அந்த பொண்ணு இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்திருக்காங்க. மே 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கடைசி எக்ஸாம் எழுத போகிறாங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே இந்த பொண்ணு பிரிஞ்சு இந்த நபர் வந்து சரியான நபர் கிடையாதுன்னு சொல்லி பிரிஞ்சு தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. மே 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலேஜ் வாசலில் இருந்தும் இந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்தோன்னே இனிமே இவன் நம்மளை வாழவே விடமாட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த பொண்ணு பொதுவெளிக்கு வந்து இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. மீடியா ஃபோக்கஸ், மீடியா அட்டென்ஷன், அதற்காண்டி அந்த பொண்ணோட போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் கிடையாது. அந்த பெண் முழுக்க வாழ முடியாதியா இவன் கூட அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் என்கிட்ட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ ரெண்டாவது, இந்த சகோதரி மீடியாவுக்கு வந்து துணிச்சலா தன்னுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா பெருசா டிஎம்கேவை வந்து ஒரு நிலைகுலை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தப்பான பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளப்புவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ராகுல் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங்கில் இருக்கிற ஒருத்தரே மீடியா முழுக்க அந்த பொண்ணோட மூஞ்சியை மறைச்சி தானே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது, இல்லை உன்னுடைய மனைவி யாராவது இருப்பாங்கல்ல, பெண் அப்படிங்கிற தொடர்பு உனக்கு இருக்கும்ல ஏதோ ஒரு வகையில், அந்த பொண்ணோட மூஞ்சியை எப்படியா பப்ளிஷ் பண்ண? அந்த பொண்ணு சரியான பொண்ணு தப்பான பொண்ணு அப்படிங்கிற விசாரணை அது அத்தனையுமே காவல்துறை ஒரு பக்கம் பார்க்குதுன்னு வச்சுக்கிட்டாவே, அதற்கு முன்னாடி அந்த பொண்ணு தாங்கிட்டு இருந்த ஆதாரமாக ஒன்று கையில் வச்சிருக்கிறத அந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிற ஒருத்தரோட ஐடிவிங்கில் கொடுக்குறாங்க. அந்த ஐடிவிங்கில் இருந்த அந்த டிஎம்கே ஐடிவிங்கில் இருந்த ராகுல் அந்த மூஞ்சியை மறைக்காமல் அந்த போஸ்ட் பண்ணுறாரு. ஏன் உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதையா? உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதா அப்படிங்கிறதா என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. அப்படி அந்த பொண்ணை தப்பான பொண்ணுங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணிவிட்டு 10 ரூபா காசை வாங்கி எப்படி அவன் பாக்கெட்டில் போடுற? உனக்கு எப்படி அந்த மனசு குத்தலையா? இந்த 10 ரூபா காசை வச்சு உன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சில விஷயங்களை செய்ய தானே போகிற. அப்போ அந்த 10 ரூபா காசு எப்படியா நீ சம்பாதிக்கிற அந்த ஐடிவிங் மூலமாக? உனக்கு உள்ள குத்தலையா அப்படிங்கிறதா என்னுடைய ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த பயபுள்ள செஞ்ச வேலைனால தான் ஐடிவிங்கில் அத்தனை பேருமே இந்த பொண்ணு தப்பான பொண்ணு
தப்பான பொண்ணுங்கிற செய்தியை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்ன, இந்த பொண்ணு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெய்வ செயல்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குது, வழக்கு போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் திருமணம் எதுவும் வேணாம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தெய்வ செயலோட டார்ச்சல் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற அந்த கல்யாணமே ஒரு ட்ராமா கல்யாணம். வந்த ஐயர் ட்ராமா, அங்கே இருந்த அந்த செட்டிங்கில் வந்த சகோதரிகள் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க போல், அத்தனை பேருமே ட்ராமா. ஏன்னா அந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் கிடையாது. இந்த பொண்ணை ஏமாற்றணும், தாலிங்கிற அந்த சென்டிமெண்ட்டை ஏமாற்றணுங்கிறதுக்காண்டி பண்ண அந்த தெய்வ செயல் பண்ண அந்த மோசமான தகவலை, மோசமான செய்தியை பொதுவெளியில் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு தப்பான பொண்ணுங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணுறிய, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிறதான் என்னுடைய 2வது பிரதானமான கேள்வியாக இருக்குது. உன் பார்வையில் இந்த பொண்ணு தப்பான பொண்ணாகவே இருக்கட்டுமே, தப்பான பொண்ணு மீடியாவை சந்திக்குமாயா, செய்தியாளரை சந்திக்குது. எங்கே யார் பேட்டி கேட்டாலும் அந்த பேட்டியில் சொல்கிற தகவல் அத்தனையுமே ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன தகவலும் இப்போ சொன்ன தகவலும் மாறுபட்ட தகவல் இருக்கவே இருக்காது. ஒரே தகவல் தான் அந்த பெண் பெருசாக பேசுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை போகிறாங்க, டிஜிபி அலுவலகம் போகிறாங்க, தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா போகிறாங்க, டவுனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா போகிறாங்க, எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு இருக்காங்க. எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், எங்கே போய் எந்த வேலை பார்க்கணுமோ அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தர் 3 ஃபோன் 4 ஃபோன் கையில் வச்சிருக்கிற அந்த ஒருத்தர் ஏன் பொதுவெளிக்கு வரல, ஏன் இந்த தகவலுமே சொல்லலை? சரிப்பா, டிஎம்கேல இருக்கிற வேற யாரோ ஒருத்தர், யார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருமா, ராணிப்பேட்டையோட பொறுப்பாளர் எங்க, அரக்கோணத்தோட பொறுப்பாளர் எங்க, ஏன் யாருமே இந்த பொண்ணு தப்பான பொண்ணுங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணுறதா ஏன் முயற்சி பண்ணுறீங்க? பொதுவெளியில் வந்து இவ்வளோ தூரம் தைரியமாக அந்த பொண்ணு ஒரு பக்கம் தனக்கு தெரிஞ்ச அறிவு அடிப்படையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து போயிட்டு இருக்கு. தெய்வ செயல் எங்கேயா போனேன்? வழக்கறிஞர் நீ, பெரிய ஐடிவிங்கில் இருக்கிற ஆள் தானே நீ, உன் மேலே ஒரு முறைகேடான குற்றச்சாட்டு வச்சா பொதுவெளியில் வந்து பேச வேண்டியதானே, இல்லை காவல்துறையோட விசாரணைக்கு போக வேண்டியதானே? 20 நாளாக ஏன் நீ தலைமறைவான? தப்பான பொண்ணுன்னு சொல்கிற அந்த பொண்ணு தைரியமாக நிற்கிது, அப்போ தலைமறைவான நீ யாரு? அப்போ யார் ஒளிஞ்சுக்கிறா, யார் உள்ளே போகிறா? அப்போ நீ தான் உள்ளே போகிற, நீ தான் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ யார் தப்பான ஆள் அப்படிங்கிறது பொதுவெளியில் இருக்கிற தகவல் அடிப்படையிலே மக்கள் முடிவெடுத்துப்பாங்க. மக்கள் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய 3வது வாதம். இப்போ 4வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் அப்படிங்கிறது திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு எஃப்ஐஆரை வாங்கலை அப்படிங்கிற அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்கீங்க. ஏன் இந்த பொண்ணு எஃப்ஐஆரை வாங்கலை? எஃப்ஐஆரில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் தானே அந்த எஃப்ஐஆரை வாங்குவாங்க. ஏன்னா அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதே அந்த பொண்ணுக்கு முதல்ல தெரியல. அதிமுகவோட எம்எல்ஏ ஒருத்தர் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வழக்குக்குள்ளே வந்த பிறகு தான், அவரோட அட்டென்ஷனுக்கு அப்புறம், அவருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் இந்த எஃப்ஐஆரே போடப்பட்டது தெரிஞ்சிருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்கோங்கிற தகவலே முதல்ல அந்த பொண்ணுக்கு சொல்லலை. அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தா அந்த எஃப்ஐஆரில் இந்த பொண்ணு சொன்ன மேட்ரு எதுவுமே இல்லை. அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இது 2 பேருக்கு நடுவில் ஆபாசமாக பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, முந்தைய திருமணத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டதுனால தானே நீதித்துறை இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அந்த நபர் என்ன சொல்கிறாங்களோ, அந்த முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது அந்த நபர் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே அந்த எஃப்ஐஆரில் இருக்கணும். நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு எஃப்ஐஆரை எழுதிவிட்டு அந்த பொண்ணு வாங்கலைன்னா, எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என்னை விசாரித்த விசாரணை அதிகாரி வேற, ஆனால் எஃப்ஐஆர் போட்ட அதிகாரி வேற அப்படிங்கிற 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. யார் விசாரிச்சாங்களோ அவங்க தானே எஃப்ஐஆர் போட முடியும். வேற யாரோ விசாரித்து வேற யாரோ எஃப்ஐஆர் போட்டால் அந்த எஃப்ஐஆர் அந்த பொண்ணு எப்படி வாங்கும்? ரொம்ப பேசிக்கான தகவல் கூட அதில் கிடையாது. அந்த பொண்ணுக்கு நடந்தது பாலியல் அத்துமீறல், அந்த பொண்ணுக்கு நடந்தது கொலை மிரட்டல், அந்த பொண்ணுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா வன்கொடுமை. இவ்வளவு தீவிரமான விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வேற ஒரு விஷயத்தில் தள்ளுறதுக்கு வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. இத்தனை மிக முக்கியமான வழக்குகளை போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வாங்கியிருக்கும். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்லுது, அந்த எஃப்ஐஆரை நான் வாங்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த எஃப்ஐஆரில் டிஜிபி என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ எழுதின மேட்ரு தான்ப்பா அந்த எஃப்ஐஆரில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் 3 நாளாக டிஜிபி சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாலும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. எஃப்ஐஆரை வாங்கலன்னு சொல்றியே, எஃப்ஐஆர் முதல்ல ஒழுங்காக போட்டியா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். போத ஊசி அப்படிங்கிற வார்த்தை வருது, 20 பேர் மேலே அந்த பையனுக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. கனிமொழி அப்படிங்கிற ஒருத்தரை பிடிங்க, நிறையா தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுனா பொய்னா, தெய்வ செயலோட ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி செக் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். அது அடிப்படையில் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்தியில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை அசால்ட்டாக சொல்லுது. தெய்வ செயல் ஃபோனை வாங்கி பார்த்தீங்களா, பறிமுதல் பண்ணீங்களா, எது அடிப்படையில் நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிற குற்றச்சாட்டு தப்புன்னு சொல்கிறீங்க? இந்த பொண்ணு இவ்வளவு தீவிரமாக அந்த கனிமொழி அப்படிங்கிற ஒருத்தங்களை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த கனிமொழி தான் நிறையா தகவல் சொல்கிறாங்க, இவங்க பேசின நிறைய ஆடியோ என்கிட்ட இருக்குது, வீடியோ என்கிட்ட இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறது பொய்யுங்கிறீங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்லுது, நான் முன்னாடி சொன்னபடி தெய்வ செயல் அப்படிங்கிற ஃபோனை கூட வாங்காமல், ஃபோனை கூட ரிசர்ச் பண்ணாமல், அந்த தெய்வ செயல் அப்படிங்கிற நபரை விசாரிக்காமையே இதில் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய யாரும் இதில் தொடர்பு இல்லை, அமைச்சரோட நேரடி உதவியாளர்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டதுன்னு சொல்லி இங்கே
இங்கே உட்காந்துட்டு காவல்துறை சொல்லுது. இப்போ காவல்துறை இது சம்பந்தப்பட்ட பத்திரிகை செய்தி மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை டிஜிபி அலுவலகம் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து இந்த வழக்கை விசாரிக்கிற விசாரணை அதிகாரி யார் தலைமையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு, இந்த வழக்கில் இதுவரைக்கும் என்ன அப்டேட் நடந்திருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துறதுக்காண்டி காவல்துறை அதிகாரிகள் செய்தியாளர் சந்திக்கிறது வழக்கம். இந்த பிரச்சனைக்கு ஏன் செய்தியாளர்களை காவல்துறை அதிகாரிகள் சந்திச்சு எந்த பிரிவின் கீழ் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு, இந்த பொண்ணு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த இடத்துல உண்மையா இருக்கு, எந்தெந்த இடத்துல மாற்று கருத்து இருக்கு, எந்தெந்த இடத்துல முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற தகவலை காவல்துறை சார்பாக யாரும் ஏன் விளக்கல அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான கேள்வியா இருக்கு. அந்த சகோதரி என்னை சேர்த்தாயா சொல்லுது, சகோதரனா சமுதாயமா நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய முன்னாள் வாழ்க்கை சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பொண்ணே தப்பான பொண்ணுன்னு கிரியேட் பண்ணி கொண்டு போறீங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னே கேட்க மாட்டீங்க பாத்தீங்களா. சமுதாயமா நம்ம தோத்துட்டோம்யா. அரக்கோணத்தில் இருக்கிற பிரச்சனையை கட்சி பேதம் பார்க்காம துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குங்க தயவு செய்து. அதாவது பொறுப்பை மட்டும் தூக்கிட்டு எலெக்ஷன் அப்போ மறுபடியும் பொறுப்பு கொடுத்து, ஏன்னா தெய்வ செயல் ஒரு 100 ஓட்டு அங்கே வாங்கிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க. தப்பான ஒருத்தன் ஒரு கட்சிக்கு வாக்கு வாங்கி கொடுத்தா அந்த வாக்கு கேவலமான வாக்கியா. தயவு செய்து சொல்கிறேன், அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவரை நீக்குங்க. இந்த வழக்கை பாரபட்சம் இல்லாமல் விசாரிங்க. யார் அந்த சாருங்கிற கேள்வி இந்த வழக்கில் எழுது, தயவு செய்து சொல்கிறேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஜனநாயகமாக உண்மையாக நேர்மையாக சட்டப்படி இந்த வழக்கை நடத்துங்கயா. இல்லைன்னு வச்சுங்களேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்படும். மக்கள் அத்தனையும் மனசில் வச்சுருக்காங்க. அந்த சகோதரிக்கு 2026 நீதி வாங்கி தருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வழக்கில் கட்சி பக்கபலமாக நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அதற்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.